ரேஷன் அரிசியில் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 டைம் வந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் ஹாட் வாட்டரில் போட்டு ஊற வச்சு அதையும் வடித்து நான் வச்சுட்டேன். வெங்காயம் ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு நான் அரைச்சி ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து மிக்சியில் அடித்து இது தக்காளி சாஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறேன். தக்காளி பியூரி ரெடி ஆயிடுச்சு. புதினா தலை ரெடி ஆகிருக்கு. இனி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். மில்க் மிஸ்ட்டு கீ கொஞ்சம் ஆட் பண்ண பின்னாடி கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். இந்த ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் பொரிஞ்சிட்ருக்கிற கேப்பில் வெங்காயம் தக்காளி வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணி வதங்கின பின்னாடி நம்ம தக்காளி பியூரிஃபை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி ஆனியன் நல்லா குக் ஆகணும். நல்லா வெங்காயம் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி பியூரி ஆட் பண்ணுறோம். இது லாஸ்ட்டில் இதை ஜாரை கழுவி நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு தண்ணி ஊற்றுவோம்ல அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நம்ம போட வேண்டாம். கொஞ்சம் அடி பிடிக்காமல் நம்ம கலக்கிட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம பவுடர்ஸ் எல்லாமே ஸ்பைசி பவுடர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இது நானே அரைச்சி வச்சு இது ஃப்ரிட்ஜுக்கு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் இது போதும். ஏன்னா நான் ஒரு 1.5 டம்ளர் தான் ரைஸ் போட்டிருக்கேன். அதுக்கு இது போதும். புதினா தலை ஆட் பண்ண போகிறேன். இன்னும் மல்லித்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா இந்த 3ஐயும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி ஒட்டலை எனக்கு ஒட்டாமல் தான் வருது. இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணி பூ ஆட் பண்ண போகிறேன். இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ ரைஸ் போட்டாச்சு. நான் 3 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஃபைனலாக மஞ்சள் உப்பு சின்ன பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக வெட்டியிருக்கேன். கொஞ்சம் ஆயில் போட்டு வணக்கிட்டு இதில் முட்டை போட்டுக்கிறேன். இது இந்த தக்காளி பிரியாணிக்கு இது வந்து சைடிஷ் எக் ஆட் பண்ணி இது ஒரு பரட்டிட்டால் வேலை இருந்துச்சு. இது